செயல்படுவதற்கான உத்திகள். இந்த உத்திகள் இருந்தால் நீங்கள் உற்சாகமாக வெற்றியை கொண்டாடலாம். கனவு மெய்ப்பட பழக்கங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. உடல் நலத்திற்கு வேலை கொடுக்க வேண்டும். செய்யும் பணிகள் உடலை உண்டாக்கும் சக்தியால் மட்டுமே உருவாக்க முடியும். மேலும் உடலும் மனமும் பிரிக்கப்பட்டாலும் அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாகும். இரண்டும் இணைந்து இருக்கும் பொழுது வெற்றி பெற்றவர்களின் அந்த பங்களிப்பு, அந்த ஒரு அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரத்திற்கு போகிறது என்று பாருங்கள். மற்றவர்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்று எடுத்துவிட்டு கடைசியில் எல்லாம் முயற்சி செய்தேன் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுவிடும். உடற்பயிற்சி மிக அவசியம். சரியான அளவு நீர், தேவையான சூரிய ஒளி, சக்தி குறைந்த நபர்களை கூட ஊக்குவிக்கும். ஆஹா, இது என்ன மருத்துவ குறிப்பா என்று கேட்கிறீர்கள். மனம் நன்றாக இருப்பதற்கும் இந்த குறிப்புகள் மிகவும் அவசியம். காத்திருந்தால் காரியம் கைகூடாது. இன்றே இப்பொழுதே இந்த நொடியே செயலில் இறங்கினால் முடியாததையும் முடிக்க முடியும். ஏனென்றால் அப்பிறகு செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த பிறகு எப்பொழுது வருகிறது என்பதுதான் நமக்கு தெரிவதில்லை. நாம் அதை ஒத்தி வைத்து விடுகிறோம். சரியான நேரத்தையும் காலத்தையும் தேர்வு செய்தல் வேண்டும். கால நேரத்தை தேர்வு செய்வதற்கு தெரிந்திருந்தால் நான் ஏன் இங்கு பணியில் இருக்கிறேன்? இதுவரை தெரியவில்லை அல்லவா? 2 முறை விழுந்து விட்டால் 3வது முறை எழுந்திருக்கும் பொழுது அப்படி தட்டிவிட்டு முடிந்தது என்று எழுந்திருக்கிறோம் அல்லவா? அதை போல செய்ய வேண்டியது தானே. ஏன் அதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? தூக்கி வீசுங்கள், எடுத்து காட்டுங்கள் மற்றவர்களுக்கு. இந்த வேகம் தரவுகளை தரும். வேகம் இல்லை என்றால் தரவுகளை உற்பத்தி செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு டேட்டா வேண்டும் என்று அதுவா அப்படி பார்க்கலாமே. எண்ணாலும் சில செயல்களாலும் செய்யப்படுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு அங்கு தேவையல்லவா? அது எங்கே? தரவுகள் சரியான முடிவுகளுக்கு வழிகாட்டும். தரவுகள் சரியான முடிவுகளுக்கு வழிகாட்டும். 70% தரவுகளை அறிந்தவர் மூலம் செய்து முடிப்பது மிக மிகச் சிறப்பானதாகும். ஏனென்றால் 100% நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. முன்னே சென்றால் அது எதிர்கொண்டு வந்து உங்களை சேட்டிக் கொண்டு போகும். குறுகிய கால நிதிநிலை சேமிப்பு நீண்ட கால பணம் சேர்ப்பதில் கொண்டு போய் சேர்க்கும். மியூச்சுவல் ஃபண்டு. சரி, எதிர்ப்புகளை எதிர்கொள்ள ஆர்த்தெழுதல் அவசியம். சோதனைகள் மனிதனை அறிமுகப்படுத்தி வழிநடத்தும்.